Hare Krishna, third chapter, மூணாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஓராவது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. மூணாவது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வம் இந்திரியாண்யாதோ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹீயேனம் ஞான விஜ்ஞான நாசனம். பொருளை வழங்கி ஆசா பக்தி வேதாந்த பிரபுதாமிக்கு ஜெய். கூட சொல்லுங்க. தஸ்மாத் எனவே, துவம் நீ, இந்திரியாணி புலன்கள், ஆதவ் ஆரம்பத்தில், நியம்ய ஒழுங்குபடுத்தி, பரத ருஷப பரத குலத்தோரில் தலை சிறந்தவனே, பாப்மானம் பாவத்தின் பெரும் சின்னம், பிரகஜி களைந்துவிடு, ஹி நிச்சயமாக, ஏனம் இந்த, ஞான அறிவின், விஞ்ஞான தூய ஆத்மாவின் விஞ்ஞானத்தையும், நாசனம் அளிப்பவர். எனவே பரதகுலத்தோரில் தலை சிறந்த அர்ஜுனா, புலன்களை ஒழுங்குபடுத்துவதால் பாவத்தின் பெரும் சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலேயே அடக்கி, ஞானத்தையும் தன்னுணர்வையும் அளிக்கும் இந்த எதிரியை அறவே ஒழித்து விடுவாயாக. பொருள்வரை தன்னுணர்வுக்கான உந்துதலையும் ஆத்ம ஞானத்தையும் அளிக்கக்கூடிய காமம் எனப்படும் மாபெரும் பாபகரமான விரோதியை வெற்றி கொள்வதற்கு ஒருவன் தனது புலன்களை ஆரம்பத்திலேயே நெறிப்படுத்த வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார் பகவான். தான் அல்லாதவற்றிலிருந்து தன்னை பிரித்தறிதல். வேறு விதமாக கூறினால் ஆத்மா என்பது உடலை குறிப்பதில்லை என்பதை அறிதல். ஞானம் எனப்படும் ஆத்மாவினுடைய உண்மை நிலையையும் பரமாத்மாவுடனான அவனது உறவையும் பற்றிய விசேஷ அறிவு விஞ்ஞானம் எனப்படும். இவ்வாறே ஸ்ரீமத் பாகவதத்தில் 2.9.33 விளங்கப்பட்டுள்ளது. ஞானம் பரமம் குகியம் மே யத் விஞ்ஞான சமன்விதம் சகரஷ்யம் தத்தகம் சக்ருகான கதிதம் மயா. ஆத்மா பரமாத்மை பற்றிய ஞானம் மிக ரகசியமானதும் மனித அறிவிற்கு எட்டாததுமாகும். ஆனால் அத்தகைய ஞானமும் விஞ்ஞானமும் அறிவிற்கு பலதரப்பட்ட கருத்துக்களுடன் பகவானால் விளக்கப்படும் போது அவற்றை புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவை பற்றிய அத்தகைய பொதுவான ஞானத்தையும் விசேஷ ஞானத்தையும் பகவத்கீதை நமக்கு வழங்குகிறது. ஜீவாத்மாக்கள் இறைவனின் அம்சம் என்பதால் அவர்கள் அவருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். அந்த உணர்வே கிருஷ்ண உணர்வு எனப்படும். எனவே வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே கிருஷ்ண உணர்வினை பயின்று அதன் மூலம் முழுமையான கிருஷ்ண பக்தனாகி அதற்கேற்ப செயல்பட வேண்டும். எல்லா உயிர்களிடமும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய இறையன்பின் திரிந்த பிம்பமே காமம். ஆனால் ஒருவன் ஆரம்பத்திலிருந்தே கிருஷ்ண உணர்வில் பயிற்சி பெற்றால் அவனது இயற்கையான இறையன்பு காமமாக சிதைந்து போக முடியாது. இறையன்பு காமமாக சிதைந்து விட்டால் அதனை சுயநிலைக்கு திரும்புவது மிக கடினமாகும். அவ்வாறு இருப்பினும் பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பதன் மூலம் தாமதமாக தொடங்கி வரும் கடவுளின் காதலராக ஆகிடும் அளவிற்கு கிருஷ்ண உணர்வு சக்தி நிறைந்ததாக இருக்கிறது. எனவே வாழ்வின் எந்த கட்டத்தில் இருந்தாலும்
அல்லது அதன் அவசரத்தை உணர்ந்து கட்டத்திலிருந்து இறைவனின் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் புலன்களை ஒழுங்குபடுத்தி தொடங்கி காமத்தை பகவத் பிரேமியாக இறையன்பாக மாற்ற முடியும். இதுவே மனித வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாம். ஹரே கிருஷ்ணா. தஸ்மாத்வம் இந்திரியாண்யாதோ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹீஹ்யேனம் ஞான விஜ்ஞான நாசனம். மஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्री चैतन्य मनोभिस्तं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादां सहगण ललिता श्री विशाखावितांश. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेशा गोपिका कांत राधा कांत नमस्तुते. तप्त कंचन गौरांगे राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ இந்த அத்தியாயத்தில் பல வாரங்கள் முன்னாடி பார்த்தோம். அர்ஜுனர் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறார் கிருஷ்ணர் பார்த்து. ஏன் ஒரு மனிதன் தப்புன்னு தெரிஞ்சாலும் ஏன் தப்பு பண்றான்? தான் கேள்வி. அப்படிதான் கேட்கற. தப்புன்னு தெரியும், தெரிஞ்சும் மனுஷன் தப்பு பண்றான், அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றாங்க. அதுக்கு பதில் உடனே கிருஷ்ணர் சொல்றார், காமேஷ குரோதேஷா. அவனுக்கு காமம் இருக்கு, அதனால தான் தப்பு பண்றான். ஒரே வார்த்தை தான் பதில், காமா. ஸோ காமா அப்படின்னா சமஸ்கிருதத்துல காமா அப்படிங்கிறது எந்த விதமான ஆசை இருந்தாலும், எந்த விதமான ஆசையா இருந்தாலும் அது கிருஷ்ணா கனெக்ட் ஆகல அப்படின்னால அது காமா தான். ஆக்சுவலி அதான் அதோட அர்த்தம். பகவானுக்கு கனெக்ட் ஆகாத எந்த விதமான ஆசையா இருந்தாலும் அது காமாங்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணா அந்த காமாங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் காட்டுறார். 3 இடங்கள் சொல்றார். 40வது ஸ்லோகத்துல இருக்கு. புலன்கள், மனசு, புத்தி 3 இடத்துல உக்காந்து இருக்குங்கிறார். புலன்கள்ல இருக்கு, மனசுல இருக்கு, புத்தியில உக்காந்து இருக்கு. கிருஷ்ணர் இடத்த காட்டி கொடுக்கிறார், எந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா காட்டி கொடுத்தா தான் அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணுவோம். காட்டி கொடுக்கணும். கிருஷ்ணரே காட்டி கொடுக்கிறார், இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. இந்த ஞான விஞ்ஞான நாசனம்ங்கிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த காமா அப்படிங்கிறது ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிச்சிருங்கிறார். இன்னைக்கு உலகம் பூராமே பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. அப்படியே சந்தோஷமா இருக்கிற நாடெல்லாம் எதுவும் கிடையாது. சம்டைம்ஸ் பேப்பரில் பார்ப்பீங்க, உலகத்திலே ரொம்ப சந்தோஷமாக இந்த நாடு தான் இருக்கும்பா, பேப்பரில் வரும். அதெல்லாம் நம்பாதீங்க, எந்த நாடும் சந்தோஷமாக ஒன்றும் இல்லை. அது காரணம் என்னன்னா, ஞானம் விஞ்ஞானம் இந்த 2 விஷயம் மக்களுக்கு போய் சேர்றதில்லை. ஞானான அறிவு,
உண்மையிலே எது அறிவுன்னு கூட இந்த உலகத்தில் மக்களுக்கு தெரியாது. அறிவுன்னு என்னன்னு கூட தெரியாது. இப்போ இந்த உலகத்தில் அறிவுன்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் நல்லா பணம் சம்பாதிக்கிறான்னு அவன் அறிவாளின்றான், அவன் அறிவாளி. இல்லை நிறைய மார்க் வாங்குறாங்களா அவன் அறிவாளி, இப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் அறிவுன்னா என்ன அப்படிங்கிறது பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்கிறார். எதுவுமே பகவான் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம ஃபைனலாக எடுத்துக்கணும். கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அறிவு அப்படின்னா, க்ஷேத்ரா க்ஷேத்ரஜ்ஞர் ஞானம் எத்த ஞானம் மதம் மமா. கிருஷ்ணர் சொல்கிறார் அறிவு அப்படின்னா இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பரமாத்மா மூணுமே தெரியணுங்கிறார். நாம் யாருன்னு முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும், அது ஞானம். நமக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தம் என்ன, அது விஞ்ஞானம். அப்புறம் பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கு, இந்த மூணுமே தெரிஞ்சுக்கணுங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார் இதுதான் விஞ்ஞானம். இது தெரிஞ்சுக்காத வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. மேபி பேங்க்ல நிறைய காசு இருக்கலாம், ஊர்ல எனக்கு செல்வாக்கு இருக்கலாம், அறிவு இவங்க சொல்லக்கூடிய அறிவு இருக்கலாம். ஆனால் இந்த ஞான விஞ்ஞானம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம், அதில் சந்தேகம் கிடையாது. சம்டைம்ஸ் நீங்களும் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, டாக்டரும்பாங்க தற்கொலை பண்ணிக்குவான், ஐஏஎஸ் படிச்சிருக்கான் கலெக்டருமா அவனும் தற்கொலை பண்ணிக்கிறான், ஐபிஎஸ் பெரிய போலீஸ் ஆஃபீஸருமா அவனும் தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன் இவெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும்? அப்போ அறிவு இல்லைன்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தில் ஒன்று முக்கியமாக சொல்றார், பாப்மானம் பிரஜஹிஹியேனம். இந்த காமம் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கும்போது கிள்ளி எரிஞ்சிருங்கிறார். அது ரொம்ப முக்கியம். சின்னதாக இருக்கும்போது கிள்ளி எரிஞ்சிரு, அது பெருசாச்சுன்னா ரொம்ப கஷ்டங்கிறார். ரொம்ப கஷ்டம் அது. ஜஸ்ட் லைக் வியாதி மாதிரி தான். வியாதியெல்லாம் இனிஷியலாகவே டாக்டர்கிட்ட போயிடணும், ஏனோ தானும் விட்டுன்னு வைங்க சம்டைம்ஸ் உயிரே போயிடும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ நம்மளோட சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம தர்மம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வெளியில் தெரியாமல் தப்பாக பேசுகிறாங்க. வர்ணாசிரம தர்மம் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். அது காமத்தை எடுத்துரும். அது எடுத்துரும். அது மாதிரி டிசைன் அது. அந்த வர்ணாசிரமத்தில் முதல்ல பிரம்மச்சாரி ஆசிரமம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆணோ பெண்ணோ அவங்க இப்படித்தான் வாழணும்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன் இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னா, அந்த ரூல்ஸ் கடைபிடிச்சா தான் காமத்திலேருந்து வெளியே வர முடியும், இல்லை வர முடியாது, வெளியே வர முடியாது. ஆணோ பெண்ணோ இன்னைக்கு எல்லாரும் ஒன்று எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா என்ன ஆகும்னா காமம் ஜாஸ்தி ஆகிடும், பிரச்சனை வரும் உங்களுக்கு. அதனால வர்ணாசிரம தர்மத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ்னா தமிழ் என்ன விதிமுறைகள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஆண் பெண்ணெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கூடாதும்பாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான், தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. புத்தி இல்லாத ஏதோ பேசுவாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும், நான் ப்ரொஃபஸராக இருக்கேன், நிறையா பிரச்சனை நாங்கள்லாம் பார்ப்போம். காலேஜில் நிறைய பிரச்சனை இருக்கும், விதிமுறைகள் இருக்கு. கல்யாணம் ஆகலையா நானோ பெண்ணோ சிலதாலும் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்க மாட்டேன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும், அடி ஒழுகும். அதெல்லாம் தப்பிக்கலாம் முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார், இந்த உலகம் மயத்யக்ஷேன பிரகிருதிஹி அப்படிங்கிறார். இந்த உலகம் பகவானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, என்னோட கண்ட்ரோலும் கொண்டு வர முடியாது. என் இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது. எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க, நம்ம இஷ்டம் போல இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது, அட்டி எங்க ஒழுகும். ஸோ அப்போ அந்த பிரம்மச்சரி ஆசிரமத்தில் அவன் சிலதெல்லாம் கடைபிடிச்சா தான் இந்த காமம் அப்படிங்கிறது கிள்ளி எரிஞ்சிடலாம். இல்லைன்னா அடுத்த ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம், அங்கேயும் ஒன்றும் கஷ்டம், அதுக்கு மேலே ஒன்றும் கஷ்டம். ஸோ அப்போ சில பேர் நினைக்கலாம், இதெல்லாம் நம்ம தெரியாமே போயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு. அப்போ பகவான் சைத்தன்ய மகாபிரபுவோட பெரிய கருணை என்னன்னா இந்த நாமா தான். இந்த நாமா ஒருத்தர் ஒழுங்கா சொன்னா கிள்ளி எழிஞ்சிடலாம்.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே. கிள்ளி எறியலாம். இது சைத்தன்ய மகாபிரபுவோட அனுகிரகம் தான். இது மத்த யுகத்துலலாம் கிடையாது. மத்த யுகத்துல இந்த காமத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப பயிற்சி பண்ணுவாங்க. காட்டுக்கு போயிடுவாங்க, தவம் இருப்பாங்க. சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா ஏதோ காட்டில் என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிடுவாங்க. ருச்சியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. தவங்கள் இருப்பாங்க. ஆனால் கலியுகத்தில் அது இருக்க முடியாது. காட்டுக்கு போனால் அங்கே 2 பேர் பங்களா கட்டியிருப்பான். நீங்கள் போய் பார்க்கலாம், ரிசார்ட்டும்பா. காடும் கிடையாது. அப்போ கலியுகத்தில் ஒரே வழி நாம சங்கீர்த்தனம் தான். ஸோ சில பிரபுபாத் அவர் ரொம்ப அழகாக இந்த பொருள் வழியில் கொடுக்குறாரு. கடைசி பேரா ஃபர்ஸ்ட் லைன் படிக்கிறீங்களா தமிழில்? ஏன் புக் வச்சு போயிட்டோம்? கடைசி பேரா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இதன் அவசரத்தை உணர்ந்த கட்டத்திலிருந்து இறைவனின் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் புலன்களை எல்லா உயிர்களிடமும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய இறையன்பின் தெரிந்த பிம்பமே காமம். ஆனால் ஒருவன் ஆரம்பத்திலிருந்து பாருங்க, அது பிரபுபாத் எழுதுறார், இந்த உலகத்துல எல்லாருமே பகவானை தான் நேசிப்பாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எல்லாருக்கும் கிருஷ்ணா தான் பிடிக்கும். ஆனால் அது நமக்கு தெரியாது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பாகவத புராணத்தில் உத்தவ் கீதான்னு ஒன்று இருக்கு. எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட பேசுறது பகவத்கீதா, கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட பேசுறது உத்தவ் கீதாம்பாங்க. அது பகவத்கீதைக்கு ஒரு படி மேலே. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அர்ஜுனர்கிட்ட பேசாது கூட உத்தவர்கிட்ட பேசியிருக்காரு கிருஷ்ணா. அந்த உத்தவ் கீதால ரொம்ப அழகா சொல்றார். பகவத்கீதையில ஒரு வார்த்தை வருது, சப்தக்கே பௌருஷம் நிருஷு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். பௌருஷம் நிருஷு அப்படின்னா அபிலிட்டி இன் மேன், ஒரு மனுஷனோட திறமை. கிருஷ்ணர் சொல்றார், ஒரு மனுஷனோட திறமையை நான் தான் அர்ஜுனா அப்படிங்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒருத்தர் நல்லா சமைக்கிறாங்க வைங்க, அவங்க நல்லா சமைக்கிறாங்கன்னா அது நம்ம உடனே நம்மளுக்கு பிடிக்கும். நல்லா சமைக்கிறாங்க அவங்க நம்மளுக்கு பிடிக்கும். உடனே அந்த நபர் பார்த்தியா நான் பெரிய ஆள் நினைச்சா அட்டி கொட்டு விழுந்துடும். அந்த திறமை பகவான் கொடுக்கிறார். ஓகே, அந்த திறமை தான் மக்கள் ரசிக்கிறாங்க. ஸோ அவங்க பகவானுக்கு நன்றி சொல்லணும். ஓகே, அந்த திறமையே பகவான் தான். அதனால தான் அவங்க நல்லா சமைக்கிறாங்க. சில பேர் நல்லா எழுதுவாங்க, கையெழுத்து நல்லா இருக்கும். அதுவும் பகவான் கொடுக்குற ஒரு திறமை. அவர் ஒருத்தர் நல்லா எழுதுறாங்கன்னு சொல்லி நல்லா எழுதுற அப்படின்போம். நான் ரசிக்கிறேன். ஆக்சுவலி நான் கிருஷ்ணர் தான் ரசிக்கிறேன், அந்த நபர் கிடையாது. சில பேர் அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு, பகவான் அனுகிரகத்தில் அவங்க அழகா இருக்காங்க. சில பேர் அழகா இருந்தால் நமக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க அழகா இருந்தாலும் நமக்கு பிடிக்கும். ஆக்சுவலி நான் பகவானை தான் ரசிக்கிறேன், அந்த நபர் கிடையாது. அழகா இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ பகவானை தான் ரசிக்கிறாங்க. அந்த நபருக்கும் தெரியணும் பகவான் அனுகிரகத்தில் தான் அழகா இருக்கேன். இட்ஸ் நாட் தட் நான் தனியாக அழகா இருக்கேன்னு கிடையாது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கு, அது எல்லாருக்கும் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ நமக்கும் அது பிடிக்குது அப்படின்னா எல்லாரும் கிருஷ்ணர் தான் ரசிக்கிறாங்க. ஆனால் அது நமக்கு புரியல. அது கொஞ்சம் திருவடைஞ்சது என்ன ஆகுனா காமமாக மாறிடும். அது எல்லாமே எனக்கு சொந்தம் நினைப்பேன். எல்லாமே எனக்கு தான் வேணும், நான் தான் அனுபவிக்கணும். இது டேஞ்சரஸ். ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் சொல்றார், உத்தவ் கீதையில இந்த வார்த்தையெல்லாம் சொல்றார். ஸோ இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரம்மாண்டமான விஷயம் பார்த்தா நமக்கு பிடிக்கும். உதாரணம், சில பேர் இப்போ பத்ரிநாத் போயிட்டு வந்தாங்க. அவங்க இந்த இமயமலை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார், இமயமலையை நான் தான்ங்கிறார். பகவத்கீதை ஸ்லோகா இருக்கு. அப்போ அந்த இமயமலை பார்த்து ரசிக்கிறோம்னா கிருஷ்ணர் தான் ரசிக்கிறோம். நம்ம இந்த கிருஷ்ணர் தான் ரசிக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த இமயமலை அழகா இருக்கு. அதே மாதிரி கங்கை அங்கே பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும், பெருசா இருக்கும், வேகமா ஓடும்.
அந்த கங்கையை பார்த்து ரசிக்கிறோம். கிருஷ்ணர் சொல்ற நான் தான் கங்கைங்கிறார். பகவத்கீதை ஸ்லோகா இருக்கு, ஏதோ நதிகள் நான் கங்கைங்கிறார். அப்போ ஆக்சுவலி கிருஷ்ணா அது. அப்ப இந்த உலகத்தில் எனி பெஸ்ட் அது கிருஷ்ணா தான், அது கிருஷ்ணா. அப்போ நம்ம எல்லாருமே பகவானை தான் ரசிக்கிறோம், ஆனா தெரிய மாட்டேங்குது. காமத்தினால அது வேற மாதிரி தெரியுது எல்லாமே. அந்த பொருள் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அந்த பொருளும் கிடைக்காது, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடைச்சிடாது. அப்போ பிரச்சனை வரும், கோபம் வரும். இது கிருஷ்ணா 2வது அத்தியாயத்தில் பேசுறார். அந்த மாதிரி ஒரு காமம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் வாழ்க்கையிலங்கிறது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. காமாத் குரோதோ அபிஜாயதே. அந்த மாதிரி காமம் வந்துருச்சுன்னா கோபம் கண்டிப்பா வருங்கிறார் கிருஷ்ணர் சொல்றார். குரோதாத் பவதி சம்மோஹா, சம்மோஹா ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ, புத்திநாசாத் பிரணஷதி. கிருஷ்ணர் சொல்றார், அந்த மாதிரி கோபம் வந்துருச்சுன்னா அந்த கோபத்தினால நமக்கு இருக்கிற நினைவெல்லாம் போயிடுமாமா, புத்தியெல்லாம் வேலை பண்ணாது. சம்டைம்ஸ் நீங்களும் பார்த்துருக்கலாம், சில பேர் நம்ம கூட ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா என்ன பேசணும் நமக்கே தெரியாது, வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்னு தெரியாது. யாருக்கிட்ட பேசுகிறோம், பெரியவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டான், கண்டபடி பேசுவாங்க. கிருஷ்ணரே சொல்றார், ஸ்மிருதி போயிடும், ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசோ, புத்தியும் போயிடும் அப்படிங்கிறார். புத்தி நாசாத் பிரணஷதி, புத்தியும் போயிடுச்சா பிரணஷதி, வாழ்க்கையே போயிடுச்சு அர்ஜுனாங்கிறார். ஸோ எங்க ஆரம்பினா காமம். ஸோ இந்த இடத்துல வார்னிங் கொடுக்கிறார் கிருஷ்ணா, இந்த காமம்ங்கிறது கிள்ளி எரிஞ்சிருங்கிறார். இல்லைன்னா ஞான விஜான நாசனம், அறிவு வராது, இருக்காதுங்கிறார், இருக்காது. சம்டைம்ஸ் நீங்க பார்க்கலாம், நிறைய படிப்பு படிச்சிருப்பாங்க, டாக்டரும்பாங்க, இன்ஜினியர், ஐஏஎஸ், ஐபிஎஸ்பாங்க, ஆனால் தப்பான செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த படிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அவன் தான் தப்பு பண்ணுவான். படிக்காதவங்க இன்னும் பெருசாக தப்பு பண்ண மாட்டான். இந்த படிச்சவன் சொல்கிறான் இல்லையா, இந்த கம்ப்யூட்டர்லேயே திருடுறது, சைபர் கிரைம்பாங்க, அது எவ்வளோ படிக்கணும் தெரியுங்களா? சும்மா தான் செய்ய முடியாது, அவன் ரொம்ப படிச்சிருக்கணும், ரொம்ப படித்தா தான் தப்பே பண்ண முடியும். அப்போ ஏன் இவன் படித்தவங்கிறாங்க தப்பு பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு இந்த ஞானம் கிடையாது, இந்த பகவத்கீதா ஞானா கிடையாது. இது இல்லைன்னா காமம் அதிகமாயிரும். நம்ம எல்லாருக்கும் அந்த காமெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா எனக்கு இல்லைன்னு நினைக்க வேணாம், எல்லாத்துக்கும் இருக்கும், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். கிருஷ்ணரோட நாமா சொல்லும் பொழுது கிருஷ்ணர் அதை காட்டுவார் நமக்கு. இங்க பாரு, இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, நம்ம காட்டிடுவார். அப்போ அது எடுத்துடலாம். ஜஸ்ட் லைக் டாக்டர் நமக்கு வியாதி எங்கே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவார். உனக்கு லங்ஸில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனையா, ஹார்ட்டில் பிரச்சனை, அவர் காட்டி கொடுத்துருவார், மருந்தும் கொடுத்துருவார், இது பண்ண. ஸோ கிருஷ்ணா இந்த காமங்கிறது எங்கே இருக்குன்னு காட்டி கொடுக்குறார். 3 இடங்கள், புலன்கள், மனசு, புத்தி. ஸோ இதில் மனசு வெரி டேஞ்சரஸ். கிருஷ்ணரே சொல்கிறார், 6வது அத்தியாயத்தில் பார்த்துருப்பீங்க, நம்மளோட எதிரி யாருன்னு அவரே சொல்றார் இல்லையா? யாரை சொல்லுவாரு? மனம்தான் சொல்றார். கிருஷ்ணரே சொல்றார், சத்ரு யாருன்னா மனசுதான் அப்படிங்கிறார். நமக்கு சத்ரு நம்மளை கல்யாணம் பண்ணவங்களோ, இல்லை நம்ம கூட பிறந்தவங்களோ, பங்காளியோ, மாமனார் மாமியார், ஏன்னோ பக்கத்து வீட்டுக்காரன் யாரும் கிடையாது. இதெல்லாம் சும்மா என்கிட்ட தான் இருக்காங்க. என் மனசு தான் எதிரி. கிருஷ்ணர் சொல்றாரு. அது ஏன் எதிரி ஆக்ட் பண்ணுதுன்னா உள்ள காமம் இருக்கு. அதுக்குள்ள காமமா இருக்கும்போது எதிரியா தான் ஆக்ட் பண்ணும், என்ன பிச்சு எடுத்துரும் அது. ஸோ கிருஷ்ணர் சொல்றார், அந்த மனசை சரி பண்ணிட்டோம்னா புலன்கள் சரியாகும். நாம் என்ன பார்க்கணுமோ அதுதான் பார்ப்போம். மனசு ஒழுங்கா இருந்தா நான் என்ன பார்க்கணுமோ அதுதான் பார்ப்பேன், என்ன கேட்கணுமோ அதுதான் கேட்பேன், என்ன பேசணுமோ அதுதான் பேசுவேன், என்ன சாப்பிடணுமோ அதுதான் சாப்பிடுவேன், எதை தொடணுமோ அதுதான் தொடுவேன். புலன்கள்லாம் நான் சொல்றபடி கேட்கும். ஆனா கிருஷ்ண நாமா சொல்லினா அதுவா ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடும். தேவையில்லாதாலும் பார்ப்பாங்க, மொபைல்ல பார்க்கலாம், டிவில பார்க்கலாம், அது தேவையில்லை அதை பார்ப்பாங்க. தேவையில்லாத கேட்டுட்டு இருப்பாங்க, பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, மோந்து பார்ப்பாங்க, பிரச்சனை வரும்.
ஸோ பெரிய ஆச்சாரியாஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியமெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன்ல, அந்தளவு சுலபம் கிடையாது. அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், யார் வேணாலும் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ சில பிரபுபாத் ரொம்ப சொல்கிறார். ரீசெண்டாக ஒரு இதில் படித்தேன். அவர் சொல்கிறார், சாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கணும். உங்களால் முடியலையா புக்காக பகவத்கீதை எடுத்து படிச்சுட்டு இருக்கணும். அது கொஞ்ச நேரம் படிப்போம், அப்புறம் அதுவும் கொஞ்ச நேரம் முடியாது. பகவான் பற்றியாவது பேசணும். 2 பேர் உட்காந்து பகவான் கதையாவது பேசணும். எப்படியாவது பகவான் ஸ்மரணத்திலே இருக்கணும், அந்த நினைவிலே இருக்கணும். இதை தவிர வேறு வழி கிடையாது. எனக்கு கிருஷ்ணர் சொல்லிட்டார். அப்போ ஒருத்தர் டெய்லி பகவத்கீதை படிக்கும் பொழுது புத்தி சுத்தமாகும். ஓகே, புத்தி எல்லாம் சுத்தமாகும். நமக்கு வீடு சுத்தம் பண்ண தெரியும், ஏதோ கூட்டிடலாம். ஓகே, துணி சுத்தமாக இல்லை துவைச்சிடலாம். ஆனால் மனசு புத்தி எப்படி சுத்தம் பண்ணுறது? அது கிருஷ்ணர் தான் சொல்கிறார். கிருஷ்ண நாமா சொல்கிறது, கிருஷ்ணர் சொன்ன இந்த பகவத்கீதா படிக்கிறது, இது பண்ணாதான் மனம் புத்தி சுத்தமாகும், புலன்களும் சுத்தமாயிடும். இல்லைன்னா இது கண்டது பேசும், நோ டவுட். ஸோ பிரபுபாத் ஒரு இடத்துல பகவத்கீதையில் எழுதுறார், இந்த உடம்புலையே ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆர்கன்னா உறுப்பு நாக்கு தான் சொல்றாரு. உடம்புலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் நாக்கு தான். ஏன்னா இது கண்டது பேசும், இது கண்டதும் சாப்பிடும். இதை ஒன்று கண்ட்ரோல் பண்ணிட்டா சரியாயிடும், எல்லாமே சரியாயிடுமா. இதை கண்ட்ரோல் பண்ணுறது நாம மட்டும்தான், வேற எதுவும் கண்ட்ரோல் பண்ணாது, எதுவும் பண்ணாது. அந்த நாமா சொல்லணும், பிரசாதம் சாப்பிடணும், இதுதான் நாக்கை கண்ட்ரோல் பண்ணும். நாக்கு கண்ட்ரோல் பண்ணலினா இனி அந்த உடம்புல பல பிரச்சனைகள் வந்துடும். அது கட்டுப்படுத்த முடியாது. இது நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், உபதேசாமிருதா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, படிக்காத வாங்கி படிங்க. அதில் வருது, ரூப கோஸ்வாமி எழுதுறாரு, நாக்கு யார் அடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எலும்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும்பாங்க. கேள்விப்பட்டீங்களாம் தெரியல. நாக்கில் எலும்பு இருக்காது, மசில் தான் அது. அது என்ன வேணாலும் பேசும், கண்டபடி திரும்ப. அதை கண்ட்ரோல் பண்ணுனா நாம தான். ஸோ கிருஷ்ணா இங்கே இந்த இடம்லாம் காட்டுறார். இந்த காமத்தை கிள்ளி எரிஞ்சிருங்கிறாரு. பிகினிங் அப்படிதான் கொடுக்குறாரு டிரான்ஸ்லேஷனில். பிகினிங்லேயே முதல்ல கிள்ளி எரிஞ்சிருங்கிறார், அதை வளர விடாதங்கிறார். ஆனால் கலியுகா எப்படி இருக்குன்னா, காமம் வளர்த்துற மாதிரி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த சொசைட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போனீங்கன்னா கண்டபடி வால் போஸ்டர் இருக்கும், பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். காமத்தை வளர்த்துற மாதிரி தான் இருக்கும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் யார் கூட பேசுகிறேன், யார் கூட பழகிறேன், இது எல்லாமே என்னை அஃபெக்ட் பண்ணும். சும்மா நினச்சிக்காதீங்க. நம்ம யார் கூட பழகிறோமோ அதுக்கும் நம்மளை எஃபெக்ட் பண்ணிடும், நம்மளை எஃபெக்ட் பண்ணும். இது நிறைய கதையெல்லாம் இருக்கு. பீஷ்மரே சொல்றாரு, துரியோதனை போட்ட சாப்பாடு நான் சாப்பிட்டேன் அப்படிம்பாரு. அப்படியே சொல்லுவார், இவன் போட்ட சாப்பாடு சாப்பிட்டேன். நினச்சி பாருங்க, சாப்பாடு நம்மளை அவ்வளோ எஃபெக்ட் பண்ணிடும், சும்மாலாம் கிடையாது. என்னங்க சாப்பாடு தான், சாப்பாடு தான், அதுக்கும் என்ன மனசை மாற்றிடும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இருக்கிற இடம், யார் கூட பழகிறேன், எல்லாமே என்னை தாக்கும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு, இதெல்லாம் சும்மா கிடையாது, இதெல்லாமே சாஸ்திரத்தில் இருக்கு. அப்படின்னா கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்றார், நான் ஒரு காரியமே பார்த்து தான் பண்ணணும், சும்மா என்னதானம் பண்ணக்கூடாது. கிருஷ்ணர் சொல்றார், தஸ்மாத் சாஸ்திர பிரமாணம் தே காரியா அகாரியா வியவஸ்திதோ அப்படிங்கிறார். காரியா அகாரியா, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறது ஒன்னொன்னு சாஸ்திரம் படிச்சு பண்ணுங்கிறார். உன் இஷ்டத்துக்கு பண்ணாதங்கிறார். நமக்கு இருக்கிற பெரிய வியாதி என்னன்னா, எனக்கு பிடிக்குது நான் பண்ணிடுவேன். நமக்கு அது வியாதி. அது எனக்கு பிடிக்குது நான் பண்ணுவேன். ஆனால் சாஸ்திரம் அது ஒத்துக்கல. இன்ஃபேக்ட் 2nd சாப்டர்ல கிருஷ்ணரே சொல்றார், இந்த மனக்கற்பனையிலேருந்து முதல்ல வெளிவாங்கிறார். அது அவ்வளோ ஈஸி இல்லை.
நமக்கு ஒரு பெரிய வியாதி மனக்கற்பனை. அந்த மனம் வந்து இதோ சொல்லும், இதை பண்ணு நல்லா இருக்கும், அதை பண்ணு நல்லா இருக்கும், நம்மளும் செஞ்சுருவோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்ற அப்படி பண்ணக்கூடாது, சாஸ்திரம் படிங்கிறார். அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படிக்கலைன்னா நம்ம தப்பு பண்ணியே தீரணும். அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருக்கலாம், நீங்களாகவும் இருக்கலாம். டெய்லி இது படித்தே ஆகணும். படிக்கல தப்பு பண்ணுவோம், பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் இந்த அதில் ஒரு பாகவதம் ஸ்லோகா வருது பாருங்க. அதில் வந்து சரஹஸ்யம் ததங்கம் ச கிரகான கதிதம் மயா யக் விஜ்ஞான சமன்வித்தம். ச ரகசியம்ங்கிறார் அந்த பாகவதம் ஸ்லோகா பாருங்க. அதில் நாம் யாரு, ஆத்மானா என்ன, பகவான் யாரு, நமக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தம் ரகசியம்ங்கிறார். இது சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம் முடியாது. இன்னைக்கு வெளியில் நிறைய பேர் பேசுவான், கடவுளே இல்லைம்பான். அவன் அப்படிதான் பேசுவான். அதாவது பைத்தியக்காரத்தனம் தான், அது சந்தேகம் கிடையாது. பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், அது பெரிய ரகசியம். அது இது கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்றார். 9வது அத்தியாயத்துல சொல்றார், ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படிங்கிறார். குஹ்யம்னா ரகசியம்னு அர்த்தம், சீக்ரெட். இது எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதே கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுவா வந்து அந்த ரகசியத்தால வெளியே எடுத்து கொடுத்துட்டார். அதான் இந்த நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சொல்லும்போது இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரகசியம் தெரிஞ்சே ஆகணும். இது தெரிஞ்சுக்கலைன்னா கஷ்டப்படுவோம். இந்த உலகத்துல எல்லாரும் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த ரகசியம் தெரியாதனால தான் கஷ்டப்படுறான். தனக்கு என்ன வேணும் கூட தனக்கு தெரியாது. இது உண்மை. இந்த உலகத்துல தனக்கு என்ன வேணுமோ கூட தனக்கு தெரியாது. இனி மற்றவங்களுக்கு என்ன வேணும்னு எப்படி தெரியும்? தெரியாது. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியலனா, என்னை கல்யாணம் பண்ணவங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்படி தெரியும்? என் குழந்தைக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்லை சொசைட்டிக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. பேசிக்காக எனக்கே என்னன்னு தெரியாது. ஸோ இங்கே சொல்கிற ச ரகசியம், ராஜவித்யம் ராஜகுஹ்யம், குஹ்யம்ங்கிறது பெரிய சீக்ரெட். ஆனால் இந்த சீக்ரெட்டை சைத்தன்ய மகாபிரபு ஜஸ்ட் லைக் எடுத்து வெளியே கொடுக்குறாரு. நாமா சொல்லு உனக்கு எல்லாம் தெரியுங்கிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த நாமா சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த காமத்திலேருந்து வெளியே வர முடியும். கிருஷ்ணா மேலே பிரேமா வரும். கிருஷ்ணா மேலே பிரேமா வராமல் நம்ம இந்த காமத்திலேருந்து தப்பிக்க முடியாது. இம்பாசிபிள். ஏன்னா இந்த உலகத்தில் பாகவத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகத்தில் எல்லா உயிர்வாளியும் யாரையாவது ஒருத்தர் நேசிச்சே ஆகணும், காதலிச்சே ஆகணும். காதலிக்காமல் இருக்க முடியாது, அது இம்பாசிபிள். யாராவது நான் எனக்கு யாரையும் என்னால் நேசிக்கல, எனக்கு யாரையும் பிடிக்காதுனாலும் பைத்தியக்காரன் தான். யாரையாவது நேசிச்சே ஆகணும். அது வந்து ஆத்மாவோட இயற்கையான குணம். நீங்கள் ஒரு நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா அது கூட அந்த அம்மாட்ட போய் உட்காந்துக்கும், அது நேசிக்கும். அந்த பெரிய நாய் பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்த்து நேசிக்கும். ஸோ ஒருத்தரை நேசிச்சே ஆகணும், அது இயற்கை. ஆனால் குவெஷன் மார்க் என்னன்னா, யாரை நேசிக்கிறது, அங்கே தான் பிரச்சனை வரும். அங்கே தான் பிக் குவெஷன் மார்க். கிருஷ்ணா சொல்றார் என்ன நேசிங்கிறார். அதான் மாமேகம் சரணம் ரஜா. மாமேகம் ஒண்ணுதான் அப்படின்ட்டார். என்ன தவிர யாரையும் நேசிக்கூடாது. நேசிக்கூடாது சென்ஸ், பகவான் நேசிச்சா மட்டும்தான் நம்ம மற்றவங்க எல்லாத்தையும் சரியான முறையில் நேசிக்க முடியும். பகவானை நேசிக்காம நம்ம யாரும் நேசிக்க முடியாது. அது வந்து ஷோ தான், அது ஜஸ்ட் அ ஷோ, அதெல்லாம் உண்மை கிடையாது. பகவான் நேசிக்கிறவங்க எல்லாத்தையும் உண்மையிலே நேசிப்பாங்க. நீங்கள் ஆச்சாரியாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. ஸ்ரீபாத் ராமானுஜர் ஆகட்டும், மத்வாச்சாரியர், ஸ்ரீல பிரபுபாத், சைத்தன்ய மகாபிரபு, அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உண்மையிலே நேசிப்பாங்க. அதெல்லாம் ஷோ கிடையாது. இப்போ கவர்மெண்ட் வந்து நான் மக்களுக்கு ஃப்ரீயாக தரேன், அவங்கள ஒன்றும் நேசிக்கல, அவன் ஓட்டுக்காக ஏதோ பண்ணிட்டு இருப்பான், அதெல்லாம் நேசிக்கிறது கிடையாது. ஸோ பகவான் மேலே பிரேமா வரலினா எனக்கு காமா வந்தே தீரணும், அவ்வளோதான். அந்த காமாவை பிரேமாவா மாத்துறதுக்கு தான் நாமா தேவைப்படுது, இந்த அறிவு தேவைப்படுது.
இந்த அறிவு இல்லைன்னா நம்ம காமத்தில் தான் இருப்போம், பிரேமாவுக்கு வர முடியாது, டிஃபிகல்ட். ஸோ கிருஷ்ணா 2வது அத்தியாயத்தில் சொல்றார், பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னா, ஒரு ஹை கிளாஸான பொருள் பார்த்தா லோ கிளாஸ் பொருள் நீ விடுவ அப்படிங்கிறார். ஒரு ஹை கிளாஸ் பார்த்தா தான் லோ கிளாஸ் வேணாம்போம். அப்போ கிருஷ்ணா யாருன்னு தெரிஞ்சாதான் காமா வேண்டான்னு நான் சொல்லுவேன். அந்த பிரேமா பற்றி தெரியணும், இல்லைன்னா காமா தான் பிடிக்கும். காமம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும், அது இவனை அழிச்சிருங்கிறாரு இந்த ஸ்லோகத்தில். ஞான விஜ்ஞான நாசனம்ங்கிறார் கிருஷ்ணா, நாசனமாக்கிடும், வாழ்க்கையில் பிரச்சனை வருங்கிறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பேரால் பிரபுபாத் எழுதுறார். ஒரு இடத்துல வரும், லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஒன்றாகாதுங்கிறார்ல கடைசி பேரால். நடு அது படிங்களா, மைக்கில் படிங்க. தாமதமாக தொடங்கி வரும் கடவுளின் காதலராக ஆகிவிடும் அளவுக்கு கிருஷ்ண உணர்வு சக்தி நிறைந்ததாக இருக்கிறது. எனவே வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அல்லது இதன் அவசரத்தை உணர்ந்த கட்டத்திலிருந்து இறைவனின் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் புலன்களை ஒழுங்குபடுத்த தொடங்கி காமத்தை பகவத் பிரேமையாக இறையன்பாக மாற்ற முடியும். இதுவே மனித வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். ஸோ இந்த காமத்தை பிரேமாவாக மாற்றுறது எந்த ஒரு வயசுலையும் பண்ணலாம். நீங்கள் பாகவதம் படிச்சீங்கன்னா அஜாமிலன் சாக போகிற நேரத்தில் பண்ணிட்டார், சாக வேண்டியது. அந்த நேரத்தில் விஷ்ணு தூதல் காப்பாற்றி அவருடனே ஹரித்வார் போய் அங்கே போய் பகவான் மேலே பக்தி பண்ணி பிரேமா வந்ததுக்கப்புறம் வைகுண்டம் போனார். பிரகலாதன் பார்த்தீங்கன்னா 5 வயசுலேயே பண்ணார். நீங்கள் பாகவதம் பார்க்கலாம், வயசானவங்க பண்ணியிருக்காங்க, சின்ன வயசுலவும் பண்ணியிருக்காங்க, ராஜாக்கள் பண்ணியிருக்காங்க, பல பேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர். ஸோ இங்கே பிரபுபாத் கொடுக்குறார், அட்லீஸ்ட் வயசானா கூட ப்ராப்ளம் இல்லை, இனிமேல் ஸ்டார்ட் பண்ண கூட நடந்துருங்கிறார் சில பிரபுபாத் ஆச்சாரியா சொல்கிறார். ஏன்னா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. இது உபனிஷத்தில் சொல்கிறாங்க, இதி ஷோடாசகனாம்னாம் கலி கல்மஷ நாசனம் அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் உள்ள நிறைய அழுக்கெல்லாம் இருக்குது. வெளியில் மேபி ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு போகலாம், உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட அழுக்கு எல்லாருக்கும் இருக்குது. இது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அழுக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, பேச்சுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எதுவுமே என்னை பாதிக்கக்கூடாது. ஓகே, என்னை பாதிக்குது அப்படின்னாலே உள்ள அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். இது ஸ்லோகமே இருக்கு. சவைபம்ச பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைத்துகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. பாகவத்தில் சொல்றாங்க, ஒரு ஆத்மா உண்மையிலே கிருஷ்ணன் நேசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, பிரேமா இருந்துருச்சுன்னா, சுப்ரசீததி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம். அப்படின்னு என்னன்னா காமா இல்லைன்னு அர்த்தம். உம்முன்னு அப்படியே உக்காந்துருக்கேன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா காமா ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். ஓகே, அப்படியே ஏதோ அப்படியே ஓடுதுங்க, என்னமோ வாழ்க்கைங்க, காமா ஃபுல்லா இருக்கு, அதனால தான் வாழ்க்கை அப்படி இருக்கு. ஸோ பிரச்சனை எங்கிட்ட தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. ஸோ இங்க பிரபுபாத் ஆச்சாரியா எழுதுறாருன்னா அது உண்மை. லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிறார். என்ன உட்காந்து ஒர்க் பண்ணும், அது சிம்பிள். நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே சொல்லணும்னா எப்பவுமே சொல்லணும்னு கிருஷ்ணர் சொல்றார், பகவத்கீதையில் இருக்கு. எப்பவுமே சொல்லணுங்கிறார். சததம் கீர்த்தயந்தோ மாம், கிருஷ்ணர் சொல்றார். கீர்த்தனீய சதா ஹரி, சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். சதானா எப்பவுமே, எஸ், என்னதான் எப்பவும் நினைக்கணும். இது நான் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும், இது பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனால் உண்மை என்னன்னா, இது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாலே அவங்களே சேஞ்சஸ் பார்ப்பாங்க. இந்த கலியுகத்தில் வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய பெரிய பூஜைகள் பண்ணுறதோ விரதங்கள் இருக்கிறதோ தேவையில்லை. நாம மாத்திரம் போதுன்னு உபனிஷத்தில் இருக்கு. இதி ஷோடாசகனாம்னாம் கலி கல்மஷ நாசனம், உள்ள இருக்கிற கல்மஷங்கள் நாசனம் போயிடும்.
அப்படின்னு உபநிஷத் கலிசந்திரன் உபநிஷத்தில் கொடுக்குறாங்க. ஸோ பிரபுபாத் தான் இங்கே சொல்கிறார். அந்த நாமா சொல்லும்போது கிருஷ்ணா மேலே பிரேமா வரும், அப்போ அந்த ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். நோ டவுட், இதுதான் வழி. இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ பார்த்த ஸ்லோகத்தில் ஏதாவது கேள்வி இருக்கா? நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம். இல்லைன்னா ஓகே. கேட்கல, நீங்க சொல்ற கேட்கல. ஏன் டான்ஸ் வந்து கிருஷ்ணருக்கு தான் வந்தது. சாரி சாப்பிங் சினிமா. ஏன் அது ஆச்சாரியாஸ், நான் படிச்சிருக்கேன் அது பேசுறது. அவங்களுக்கு அது பார்க்க தெரியும், நமக்கு ஒன்று அந்த மாதிரி பார்க்க தெரியாது. நமக்கு எதுவும் பார்க்குது, நம்ம ஏதாவது ஒரு அழகான பொருள் இருந்து அது எனக்கு வேணுன்றோம். பட் ஆச்சாரியாஸ் அது வேற மாதிரி பார்ப்பாங்க, லிங்க் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ அதான் காமாக்கும் பிரேமாக்குள்ள பெரிய வித்தியாசம் அது. எனவே 42 பார்க்கலாம். இந்திரியாணி பரன்யாஹுர் இந்திரியேப்யஹ பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திர்யோ புத்தே பரதஸ்து சஹா. செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜட பொருள்களை விட உயர்ந்தவை. மனம் புலன்களை விட உயர்ந்தது. புக்தி மனதை விடவும் உயர்ந்தது. மேலும் அவனோ ஆத்மாவோ புக்தியை விடவும் உயர்ந்தவன். பொருளுரை: புலன்கள் பல்வேறு காமச் செயல்களின் வாயில்கள். காமம் உடலினுள் தேக்கி வைக்கப்பட்டுள்ள போதிலும் புலன்களின் மூலம் வெளியேற்றப்படுகின்றது. எனவே ஒட்டு மொத்தமாக பார்த்தால் உடலை விட புலன்கள் உயர்ந்தவை. உயர்ந்த உணர்வான கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது இந்த வாயில்கள் வேலை செய்வதில்லை. கிருஷ்ண உணர்வில் ஆத்மா பரமபுருஷ பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறான். எனவே இங்கு விவரித்த உடல் இயக்கங்களின் வரிசை இறுதியாக பரமாத்மாவில் முடிவடைகின்றது. புலன்களின் இயக்கமே உடலின் இயக்கம் எனப்படுகிறது. புலன்களை நிறுத்துதல் என்றால் எல்லா உடல் இயக்கங்களையும் நிறுத்துவதாகும். ஆனால் மனமோ இயக்கத்திலேயே இருப்பதால் உடல் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருந்தாலும் மனம் கனவில் இயங்குவதைப் போல இயங்கிக் கொண்டே இருக்கும். ஆயினும் மனதிற்கு மேல் புத்தியின் உறுதி அமைந்துள்ளது, புத்திக்கு மேல் ஆத்மா அமைந்துள்ளது. எனவே பகவானின் தொண்டில் ஆத்மா நேரடியாக ஈடுபடும் போது கீழ்நிலையுள்ள புக்தி, மனம், புலன்கள் என அனைத்தும் தானாகவே ஈடுபடும். கட உபனிஷத்தில் இதே போன்ற ஒரு கருத்து உள்ளது. அங்கே புலனுகர்ச்சி பொருட்கள் புலன்களை விட உயர்ந்தவை என்றும் மனம் புலனுகர்ச்சி பொருட்களை விட உயர்ந்தது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மனதை இறைவனின் பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுத்திவிட்டால் புலன்கள் வேறு விஷயங்களில் ஈடுபடுத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இத்தகு மனப்பான்மை ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இறைவனின் உன்னத தொண்டில் மனம் ஈடுபடுத்தப்பட்டால் அது கீழான செயல்களில் ஈடுபடுத்தப்படுவதற்கு வாய்ப்பில்லை. கட உபனிஷத் ஆத்மாவை மகான் சிறந்தவன் என்று வர்ணிக்கின்றது. எனவே புலன் விஷயங்கள், புலன்கள், மனம், புக்தி இவை எல்லாவற்றையும் விட ஆத்மா உயர்ந்ததாகும். எனவே ஆத்மாவின் சொரூபத்தை, உண்மை நிலையை நேரடியாக புரிந்து கொள்வதே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். ஓகே, வேற முடியுதுல்ல? முடியுது. ஓகே. ஸோ இந்த ஸ்லோகா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகா. இங்கிலீஷில் ஹைரார்கி அப்படிம்பாங்க, தமிழ் எனக்கு தெரியல. அதாவது ஹைரார்கினா யார் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அது மாதிரி. ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா நம்பர் 1 ஒருத்தர் இருப்பார், இப்போ நம்பர் 2, நம்பர் 3 ஹைரார்கின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புலையும் ஹைரார்கி இருக்கு. எது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3? கிருஷ்ணர் அது பேசுகிறார். அந்த ஸ்லோகத்தில் பாருங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் மெதுவாக படிங்க. 42. செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜட பொருள்களை விட உயர்ந்தவை. ஸோ ஜட பொருள் காட்டிலும் புலன்கள் தான் உயர்ந்ததுங்கிறார். கண்ணு, காது, மூக்கு, புலன்கள்.
ஜடப்பொருள் இப்போ இது கூட ஒரு ஜடப்பொருள் தான். தங்கம், காரு, வீடு இதெல்லாம் ஜடப்பொருள். இதை காட்டிலும் புலன்கள் உயர்ந்ததுங்கிறார். அடுத்தது புலன்கள் காட்டிலும் உயர்ந்தது மனசுங்கிறார். மனசு காட்டிலும் உயர்ந்தது புத்தி, புத்தி காட்டிலும் உயர்ந்தது ஆத்மா. இதுதான் ஆக்சுவலி கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். நமக்கு எப்படி நடக்குதுன்னா அப்படியே தலைகீழாக நடக்கும். தங்கத்துக்கு உயிர் கிடையாது இல்லையா, ஆனால் அது என்னையே இழுத்துருது இல்லையா. தங்கத்துக்கு உயிர் கிடையாது, 500 ரூபா நோட்டுக்கு உயிர் கிடையாது, ஆனால் அது என்னோட புலன்களையே இழுக்குது. அது இதான் ஆச்சு. அதான் கட்ட உபநிஷத்தில் பிரபுபாத் எழுதுறாங்க, கட்ட உபநிஷத்தில் கொடுத்துருக்காங்க, உயிர் இல்லாத பொருள் மனுஷனோட மனசையே இழுக்குது, அது அப்படி இழுக்குது. ஸோ அங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார். ஐ திங்க் போக போக வரும். அந்த மனசை கட்டுப்படுத்தணும்னா புத்தி நல்லா வேலை செய்யணுங்கிறார். புத்தி நல்லா வேலை செய்யணும்னா அறிவு வேணும். புத்தி வேற அறிவு வேற, ரெண்டு ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் புத்தி இருக்கு. இந்த பகவத்கீதா பார்த்தீங்கன்னா நிறைய அறிவு இருக்கு. இது உள்ள போகணும்னா புத்தி நல்லா இருக்கணும். புத்தி ஒழுங்கா இருந்தா தான் இந்த அறிவு உள்ள போகும். இப்போ சில பேர் பாருங்க, ஸ்கூல்லையோ காலேஜில் படிக்கும்போது அவங்களால ஒழுங்காக படிக்க முடியாது. உட்காந்து மங்கு படிப்பான், ஃபெயில் ஆயிடுவான். அப்படின்னா பாவம், அவனுக்கு புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. அவன் மேபி அவனோட கர்மா எது வேணாலும் இருக்கலாம், புத்தி ஒழுங்காக வேலை பண்ணல. ஸோ உள்ளே ஏறாது, கஷ்டம் அது. ஸோ இங்கே கிருஷ்ணா காட்டுறார், மனசு காட்டிலும் புத்தி உயர்ந்தது, புத்தி காட்டிலும் ஆத்மா ஒன்று உயர்ந்தது. அது ரொம்ப கிரேட். கிருஷ்ணா ஆத்மா ரொம்ப கிரேட் அப்படின்னு நம்ம எல்லாரும் கிரேட்டு தான். ஆக்சுவலாக யாருமே லோ கிளாஸ் எல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த ஆத்மாவும் லோ கிளாஸ் கிடையாது, எல்லாம் ஹை கிளாஸ் தான். ஆனால் புத்தி இல்லாதனால நான் லோ கிளாஸ் நானாக நினச்சிக்கிறேன், நான் இதுன்னு நினச்சிக்கிறேன். ஸோ இங்கே அவர் கடைசியை படித்தார் அந்த சென்டென்ஸில், ஒரு ஆத்மாவை நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா பிரச்சனைக்கான தீர்வுங்கிறார். அப்படிதான் இருக்கு. அது தமிழ்ல படிங்க. ஆத்மா உயர்ந்த, எனவே ஆத்மாவின் சுரூபத்தை உணர்ந்து நிலையை நேரடியாக புரிந்து கொள்வதே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். இதுதான் தீர்வு. வீட்டில் எந்த பிரச்சனை இருக்கலாம், உலகத்தில் எந்த பிரச்சனை இருக்கலாம், இதுதான் தீர்வு. நான் உடல்ல ஆத்மா கிருஷ்ணரோட சேவகன்னு புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அதனால கிருஷ்ணா பகவத்கீதை பேச ஆரம்பிச்ச உடனே நீ உடல் கிடையாது ஆத்மாங்கிறார். தேஹினோஸ்மின் யதா தேஹே. நீங்க அர்ஜுனரோட கேள்விக்கும் கிருஷ்ணர் பதில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவர் சண்டை போட்டுமா வேணாமான்னு கேட்கிறாரு. இவர் எடுத்துன்னு சொல்ல நீ உடல் கிடையாது ஆத்மாங்கிறார். சம்டைம்ஸ் கனெக்ட் பண்ண முடியாது, ஆனா இதுதான் பதில். நீ முதல்ல உடல் கிடையாது ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. அது புரிஞ்சுட்டா எல்லாமே சரி பண்ணிடலாம், எல்லாமே சரி பண்ணலாம். அதுதான் பிரபுபாதின் கொடுக்கிறார். நெக்ஸ்ட் பேரை படிக்கிறீங்களா? புத்தியை உபயோகப்படுத்தி ஆத்மாவின் சொரூபத்தை ஆராய வேண்டும். பின்னர் மனதை எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த வேண்டும். இது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் உள்ளவன் புலனுகர்ச்சி பொருட்களிலிருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறான். ஆனால் அது மட்டுமின்றி ஒருவன் தனது மனதை புத்தியை உபயோகித்து உறுதிப்படுத்த வேண்டும். பரமபுருஷ பகவானிடம் பூரணமாக சரணடைந்து புக்தியுடன் மனதை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தினால் மனம் தானாகவே வலுவடைவது மட்டுமின்றி பாம்புகளைப் போல வலுவுடைய புலன்கள் பல் பிடுங்கிய பாம்புகளைப் போல பாதிப்பு இல்லாதவையாகி விடுகின்றன. ஆனால் ஆத்மாவானது புத்தி, மனம், புலன்கள் ஆகியவற்றிற்கு எஜமானனாக உள்ள போதிலும் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருடனான உறவில் அது வலிமை பெறவிடாவிடில் மனக்கிளர்ச்சியால் இழிந்துவிடும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஹரே கிருஷ்ண. ஸோ இவர் படிச்ச இப்போ லாஸ்ட் பேரா ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் பகவான் கி ஜாய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய். பிரபுபாத் சொல்றார், மனசை
ஸ்ட்ராங் பண்ணணும்னா புத்தி யூஸ் பண்ணணும்னு அந்த வார்த்தை போட்டிருக்காரு. டெய்லி ஒருத்தர் பகவத்கீதையோ பாகவதம் படிக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம சுத்தமாகும். இதெல்லாம் உண்மை. இது பத்ம புராணத்துல சிவபெருமான் இதை பத்தி பேசுறாரு. பகவத்கீதை படிக்கிறதுனால அந்த நபருக்கு என்னென்னலாம் நடக்கும்னு சிவபெருமான் பார்வதிட்டு பேசுறாரு. இதுல கீதா மகாத்மியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் டெய்லி பகவத்கீதை படிக்கும் பொழுது அவங்க சுத்தமாயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க துணி துவைக்கணும்னு வைங்க. நீங்க துணி துவைக்கணும்னா கண்டிப்பா நாம் இந்த கையால் முதல்ல நான் சோப்பு தொட்டே ஆகணும். நான் சோப்பு தொட்டேன்னா துணி சுத்தமாகுது இல்லையா, என் கை சுத்தமாயிரும் இல்லையா? என் கை கண்டிப்பாக சுத்தமாகும், ஏன்னா சோப்பை தொடுறேன். அது மாதிரி ஒருத்தர் பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சாலே அவங்க சுத்தமாயிருவாங்க, அவங்க சுத்தமாவாங்க. அவங்களுக்கே தெரியும் ரொம்ப சுத்தமாயிட்டு இருப்பாங்க, ஸ்ட்ராங் ஆவாங்க. அப்போ நாம மனசை கண்ட்ரோல் பண்ணலாம். மைண்டு நாம சொன்னபடி கேட்கும். அப்கோர்ஸ் அது பகவான் அனுகிரகத்தில் நடக்கும். ஸோ பிரபுபாத் எழுதுறார், புத்தியை ஸ்ட்ராங் பண்ணணும். புத்தியை ஸ்ட்ராங் பண்ணணும்னா படிக்கணும். பகவத்கீதா பாரதம் டெய்லி படிக்கணும். இது 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணா அது பேர் ஸ்வாத்தியாய யக்னம் அப்படிங்கிறார். ஸ்வாத்தியாய யக்னம்னா ஸ்வாத்தியாயம்னா படிக்கிறது. டெய்லி வீட்டில் பகவத்கீதா படிக்கிறது கூட ஒரு யாகம் தான். யாகம்னா ஏதோ 4 செங்கல் வச்சு அக்னி வர்றது மட்டும் நினைக்க வேணாம். டெய்லி பகவத்கீதை படிக்கிறீங்கன்னா வீட்டில் யாகம் நடக்குதுன்னு அர்த்தம். ஹரே கிருஷ்ணா சொல்றாங்களா, யாகம் நடக்குது. இதெல்லாம் உண்மை. அப்போ டெய்லி வீட்டில் யாகம் நடக்குதுன்னா அந்த வீடு நல்லா இருக்கும். யக்னோவை விஷ்ணுஹு பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதுறாரு. யாகம் யக்னானால விஷ்ணுன்னு அர்த்தம். அப்போ ஸ்வாத்தியாய யக்னம், நாம சங்கீர்த்தனம் அது யக்னம் தான். அப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால தான் பகவத்கீதா டெய்லி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெய்லி படிச்சே ஆகணும். இது சிவபெருமான் சொல்றாரு. மொதல் அத்தியாயம் படித்தா என்ன நடக்கும், 2வது அத்தியாயம் படித்தா என்ன நடக்கும், சிவபெருமான் டீட்டெயில்டாக பேசுகிறார். சரி, அதே சிவபெருமான் ஆதிசங்கரரா பேசுகிறார். மல நிர்மோச்சனம் பும்சம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ரத் கீதா அமிர்த ஸ்நானம் சம்சாரமல நாசனம். இது நீங்கள் பகவத்கீதா இன்ட்ரடக்ஷன், தமிழ்ல இன்ட்ரடக்ஷன்னா அறிமுகம். அறிமுகத்தை அந்த ஸ்லோகா பிரபுபாத் எழுதுறார். மல நிர்மோச்சன பும்சம் ஜலஸ்நானம் தினே தினே. நம்ம டெய்லி ஜலஸ்நானம் பண்ணிட்டு இருக்கோம், குளிக்கிறோம். எதுக்குன்னா உடம்பு மேல இருக்க அழுக்கு போறதுக்காக. அப்புறம் சொல்றார் ஆதிசங்கரர், சக்ரத் கீதா அமிர்த ஸ்நானம். சக்ரத்னா கொஞ்சமா பகவத்கீதை படிச்சுட்டா கூட சம்சார மல நாசனம் அப்படிங்கிறார். இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் தப்பிச்சுருவான் ஆதிசங்கரர் சொல்றார், லார்ட் சிவா. அப்ப இந்த பகவத்கீதா ஒருத்தர் டெய்லி படிக்க படிக்க சுத்தமாவாங்க, ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அந்த ஆத்மா இந்த உலகத்துல எங்க போனாலும் பொழைச்சுக்கும். ஆனா கலியுகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேங்க் பேலன்ஸ் இருந்தா போதும், எங்க வேணாலும் பொழைச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சு பொழைக்க முடியாது. ஒரே வழி, இந்த அறிவு இருந்தா அவன் எங்க போனாலும் பொழைச்சுக்குவான். எங்க போனாலும் அவன் தனியா இருந்தாலும் பொழைச்சுக்குவான். இது பிரபுபாத் பாவத்தில் எழுதுறாரு. காட்டுல தனியா இருந்தா கூட இந்த அறிவு இருந்தா பொழைச்சுக்குவானா, பொழைச்சுக்குவான். பிரபுபாத் எழுதுறாரு. ஸோ இந்த அறிவு ரொம்ப முக்கியம். அதான் இங்க பிரபுபாத் எழுதுறார், இந்த மனசை ஸ்ட்ராங் பண்ணுனா புத்தி ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஸோ நம்மளும் டெய்லி பகவத்கீதா படிக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லணும். அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எங்கேனாலும் வாழ்ந்துருவாங்க. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்லையும் அவங்க வாழ்ந்துருவாங்க. நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பகவத்கீதா படிக்கும்போது பகவான் கூட இருப்பார். நாம் எப்பவுமே நம்ம குழந்தை கூட இருக்க முடியுமான்னு அதெல்லாம் இருக்க முடியாது. ஆசை இருக்கலாம், அது நடக்காது. கண்டிப்பாக நம்மளை விட்டு அவங்க பிரிவாங்க, நாமளும் பிரிவோம். இந்த அறிவு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அவங்க எங்கேனாலும் நல்லா இருப்பாங்க. இதைத்தான் பாகவத்தில் ரிஷபதேவர்
அவங்களோட பசங்கள்லாம் கூப்பிட்டு சொல்கிறார். அவருக்கு 50 பசங்க, 51 ஞாபகம் இல்லை. அவங்க 50 பசங்க கூப்பிட்டு சொல்கிறார், இது மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அப்படியே கூப்பிட்டு சொல்ற பசங்களை கூப்பிட்டு, தப்போ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் விசுத்தியே யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். தப்போ திவ்யம் புத்திரகா, தவம் இரு, பகவான் நோக்கி தவம் இரு, இது தெரிஞ்சுக்கோங்கிறார். இந்த பாகவதம் அறிவு தெரிஞ்சுக்கோ. அவர் சொல்றார், யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம், பிரம்ம சௌக்கியம்னா பேரானந்தம், துவனந்தம் அப்படின்னா எப்பவுமே பேரானந்தத்துல இருப்ப அப்படிங்கிறார். ரிஷபதேவர் அவங்க பசங்கள்ட்ட சொல்ற, பரதன் எல்லாத்துக்கும். ஸோ இந்த அறிவு தான் நம்மளை காப்பாற்றும் தவிர வேற எதுவும் காப்பாற்றாது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பகவத்கீதாங்கிற அறிவு இல்லைன்னா உயிர் இல்லாத பொருள், ஆத்மா உயிர் இருக்கிற பொருள், உயிர் இருக்கிற பொருள் அது ஜெயிச்சிடும். ஜஸ்ட் லைக் தங்கம் வந்து மனுஷனை ஜெயிக்குது இன்னைக்கு, இல்லையா? உண்மைதானே? தங்கத்துக்காக கொலையெல்லாம் பண்றாங்க. உயிர் இல்லாத பொருள் உயிர் இருக்கிற பொருளை ஜெயிக்குது. இது ஆச்சரியமான விஷயம்தான். அது அதை சாப்பிடவும் முடியாது. ஆக்சுவலாக சாப்பிடவும் முடியாது. அது இருந்தால் சந்தோஷம் வந்துருமான்னு அப்படி ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கொடுக்கும்னு இவனான்னு நினச்சிக்கிறான். அதுதான் மாயைங்கிறது. அதுதான் மாயா. அவ்வளோ ஈஸி இல்லை அது. மாயா சக்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிற அளவுக்கு சுலபமெல்லாம் கிடையாது. ஏன்னா மாயா சக்தியே கிருஷ்ணரோட சக்தி தான். அது அவரே சொல்றார், மம மாயா துரத்தியா அப்படிங்கிறார். என்னோட மாயா சக்தி யாரும் ஜெயிக்க முடியாது அர்ஜுனாங்கிறார். அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லிட்டு பகவத்கீதை படித்தா மட்டும்தான் பகவான் அனுகிரகத்தில் மாயை விட்டு நம்ம விலகிடுவோம். ஜெயிக்க முடியாது, விலகலாம், அவ்வளோதான். ஸோ அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். யார் கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தாத் சாத் கேள்வி இருக்கா இந்த 2 ஸ்லோகத்தில்? இந்த ஸ்லோகம் சம்பந்தப்பட்டது தான் டிஸ்கஸ் பண்ணலாம். அறிவை வந்து புத்தி மூலம் எடுத்துக்கணும். ஒரு சிலர் நல்லா படிச்சா கூட அது ஏறாது அப்படின்னு சொல்றீங்க. ஒரே மனிதன் இப்போ வந்து நம்ம ஏஜ் கம்மியா இருக்கும்போது நல்லா இன்புட் ஆகுது, வயசானதுக்கு அப்புறம் ஆக மாட்டேங்குது. அது அப்போ அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஜென்ரலாக சொல்றது. நீங்கள் சில பிரபுபாதோட இன்டர்வியூ ஒன்று இருக்கு. அவர் ஆல்மோஸ்ட் 81 வயசில் பெட்டில் படுத்திருப்பார். பாகவதம் ஸ்லோகாலாம் அப்படியே சொல்லுவார். பாகவதம் ஸ்லோகா கோட் பண்ணி இப்படி பண்ணணும் பார். சின்ன வயசுல படிக்கிறோம், ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும்போது நல்லா மனப்பாடம் மாதிரி நல்லா எடுத்துக்கிறோம். வயசானதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆகாது. அது ஜென்ரலாக அந்த தேய்மானமெல்லாம் இருக்கு. ஆனால் இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரே சொல்றார், அறிவுங்கிறது கிருஷ்ணர் தான் கொடுக்குறார். நானா டெவலப் பண்ண முடியாது. நானா டெவலப் பண்ண புத்திமதாம் அஸ்மி கிருஷ்ணர் சொல்றார். புத்திசாலிக்கு நான் புத்தியாக இருக்கேன் அப்படிங்கிறார். ஒருத்தர் நாமா சொல்லிட்டு இருந்தா பாகவத்தில் இருக்கு, கிருஷ்ணர் வந்து அறிவு கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அது எவ்வளவு வயசானாலும். ஈவன் மரண நேரத்திலையும் அறிவு கொடுப்பாராம், என்ன நினைச்சுக்கோன்னு. ஸ்லோகம் இருக்கு இதெல்லாம். மத்தஹ ஸ்மிருதிர் ஞானம் அப்போஹனம் சா. கிருஷ்ணர் சொல்றாரே, நான் புத்தி கொடுப்பேன். இப்போ மரண நேரத்துல உடம்பு ரொம்ப வலிக்கும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப வலிக்கும், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத வலி இருக்கும். அந்த வலியிலையும் கிருஷ்ண புத்தி கொடுப்பாராம், என்ன நினைச்சுக்கோடு. நாமெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். ரொம்ப வலி வரும்போது எங்க ஞாபகம் வரும்? ஐயோ அம்மான்னு கத்திடுவாங்க. அங்கேயும் புத்தி தான். புத்தி இல்லாம எதுவும் பண்ண. ஈவன் பௌதீக கல்வி தெரிஞ்சுக்கனாலும் புத்தி வேணும். பௌதீக கல்வி படிக்கிற கூட புத்தி வேணும், இல்லைன்னு சொல்லலையே. இதுவும் வேணும்னாலும் புத்தி வேணும். பட் புத்திங்கிறது இதுக்காக யூஸ் பண்ணணும். இதுக்காக யூஸ் பண்ணலைன்னா புத்தி வந்து நம்மளை முடிச்சிடும். அதே புத்தி என்ன முடிச்சிடும். இது உண்மை. இது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இது ரூப கோஸ்வாமி சொல்றார், பிராபஞ்சிகதையா புத்தியா ஹரி சம்பந்தி வஸ்துனஹா. எல்லாமே கிருஷ்ணா யூஸ் பண்ணா மட்டும்தான் நான் தப்பிப்பேன்.
இல்லை தப்பிக்கலாம் முடியாது, அடி வாங்கிடும். பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எந்த பொருள் என்னது கிடையாது, இந்த உடல் என்னது கிடையாது, எதுவுமே என்னது கிடையாது, எல்லாமே கிருஷ்ணா தான் கொடுத்துருக்காரு. அப்போ எல்லாமே அவர் சொல்றபடி தான் யூஸ் பண்ணி ஆகணும். யூஸ் பண்ணலினா அதே பொருள் என்ன முடிச்சிடும். எந்த பொருள் நான் யூஸ் பண்ணலையோ அதே பொருள் என்ன முடிக்கும். அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க, என் குழந்தை இருக்குது, அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, சொத்து இருக்குது, எல்லாமே கிருஷ்ணா கனெக்ட் பண்ணினா இதே பொருள் என்னை முடிச்சிடும். மேபி என்னோட ஸ்பவுஸ் என்னை கல்யாணம் பண்ணவங்கள என்னை முடிச்சிருவாங்க, என் குழந்தைய என்னை முடிச்சிடும். இப்படி தான் நடக்கும். டிசைன் அப்படித்தான் இருக்கு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஜெனரல் குவெஸ்சன்ஸ்? சொல். காலம் எஸ், ஆமாம். ஆஃப்கோர்ஸ் சம்பந்தம் இருக்கு. காலம் அது என்னோட பர்செப்ஷன் பொறுத்து அப்படி இருக்கு. மேபி சந்தோஷமா இருக்கும்போது காலம் சீக்கிரம் போகிற மாதிரி தான் இருக்கும். துக்கத்தில் பார்த்தீங்கன்னா காலமே நகராத மாதிரி இருக்கும். இது என்னோட பர்செப்ஷன் தான். பர்செப்ஷன்னா தமிழில் என்ன, தமிழ்னு சொல்லுவாங்க பர்செப்ஷன், அனுமானம். பெர்செப்ஷன் தெரியல எனக்கு, தமிழில் அந்த வார்த்தை வரல. பெர்செப்ஷன் தமிழ் என்ன சொல்லுவாங்க? மனநிலையா? தெரியல எனக்கு. பெர்செப்ஷன் அனுமானம். அனுமானம் கிடையாது. மேபி டிக்ஷனரி எடுத்து பார்க்கணும். ஆக்சுவலி ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படித்தோம்னா தான் பெர்செப்ஷன் ஒழுங்கா இருக்கும். அப்படின்னா அதது மாதிரி தெரியும். ஞானம் கிடையாது. ஐ டோன்ட் நோ, தெரியல எனக்கு. புரியுதுல்ல உங்களுக்கு? அது போதும் எனக்கு. தட்ஸ் ஓகே. உங்களுக்கு புரிஞ்சா சரி. பகவத்கீதையில் கொடுக்குறாங்க, ஒருத்தர் இந்த அறிவு இருந்தால் தான் அதது மாதிரியே தெரியும். இந்த அறிவிலினா தப்பாக தெரியும். என் பெர்செப்ஷனே மாறும். உதாரணம் சொல்கிறேன், தங்கம் என்னை காப்பாற்றும், இது ஒரு பெர்செப்ஷன். இந்த அறிவு இருந்துன்னு வைங்க, இது காப்பாற்றாத எனக்கு தெரிஞ்சிடும். பெர்செப்ஷன் மாறும் அப்படியே. எனிவே புரிஞ்சா சரி. எனிவே ஐ டோன்ட் நோ தி வேர்ட்ஸ். ஓகே. ஸோ அர்ஜுனரோட பெர்செப்ஷனே மாறுது. ஃபர்ஸ்ட் சண்டை போட மாட்டேங்கிறாரு, கடைசியில் போடுறேங்கிறாரு. அப்படின்னா பெர்செப்ஷன் மாத்திட்டாரு. கண்ணோட்டம் சம்திங் வாட் எவர். இந்த அறிவு இல்லைன்னா நமக்கு அந்த பிரச்சனை வரும். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பெர்செப்ஷன் இருக்கும். இது என்னை காப்பாற்றும், இது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், இது எனக்கு துக்கம் கொடுக்கும். இது என்னோட பெர்செப்ஷன். இந்த அறிவு இருக்கும்போது எல்லாம் மாறும். எது உண்மையில் எனக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு தெரிஞ்சிடும், எது எனக்கு துக்கம் கொடுக்கும்னு தெரிஞ்சிடும். அதான் சொல்கிறேன், அதது மாதிரியே தெரியும். ஓகே, இது இந்த அறிவு இருந்தால் தான், எல்லாம் கிடையாது, ஏமாந்துருவோம். காலம்ங்கிறது பகவான். கிருஷ்ணரே சொல்றார், காலோ அஸ்மிங்கிறார் பகவத்கீதால. நான் தான் காலம்ங்கிறாரு. காலம் யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் அழிச்சிடுவார். அவரே சொல்றான், எல்லாத்தையும் அழிப்பேன். நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க எம்ஜிஆர் யாருன்னு கேளுங்க, தெரியாது. புரியுதுங்களா? ஒரு 60 வயசுல ஆள் எம்ஜிஆர்னு கேட்டால் யாரும் சொல்லிடுவாங்க. 6 வயசு பண்ணி எம்ஜிஆர்னு தெரியாது. மேபி இப்போ இருக்க ஃபிலிம் ஸ்டார் தெரியும். அப்படின்னு எம்ஜிஆருங்கிற புகழ் அழிஞ்சிருச்சு. காலம் போக போக அந்த புகழ் அழியுது. அப்புறம் யாருன்னு தெரியாது. ஸோ காலம் எல்லாத்தையும் அழிச்சிடும், எல்லாத்தையும் அழிச்சிடும். கிருஷ்ணரே சொல்றேன், எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். அப்போ எது அழிக்கவே முடியாதோ அதை சம்பாதிங்கிறார். காலத்தாலே அழிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு, அதை அதான் பக்தி. காலம் கூட அழிக்காது, பக்தி அழிக்காது.
அப்போ அந்த பக்தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் அழியாது, கூடவே வரும். ஆனால் என்னோட புகழ், பைசா, அழகு, அறிவு எல்லாமே போயிடும். பக்தி மட்டும் அழிக்காது. இது பாகவதா கொடுக்கப்பட்டிருக்கு. எது அழியாதோ அதை சம்பாதிங்கிறாங்க. ஏன் அழியிறது, ஏன் சம்பாதிக்கிறேங்கிற. இந்த அறிவு வேணும் அதுக்கு. காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பாகவத்தில் எனக்கு எல்லாமே தெரியாது. ஆனால் பாகவத்தில் காலத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசப்பட்டிருக்கு. அது நம்ம தெரிஞ்சே ஆகணும். பகவத்கீதையில் 5 டாப்பிக்கில் காலம் ஒன்று, 5 விஷயங்களில் காலம் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னைக்கு யாரும் காலத்தை பற்றி யாரும் ஸ்கூல்லையோ காலேஜ் யாரும் பேசுறது இல்லை. ஆனால் பேசணும், அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? புத்தியை உபயோகப்படுத்தி ஆத்மாவின் ஸ்வரூபத்தை ஆராய வேண்டும். ஆமாம். புத்தியை இயக்குறது யாரு? ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் நான் தான். ஆத்மா ஆத்மா ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டர். ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டர் தான். பரமாத்மா கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் அனுகிரகம் இல்லாமல் நான் ஆப்ரேட் பண்ண முடியாது. மனசை ஆப்ரேட் பண்ணுறது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், பகவான் அனுகிரகம் இருந்தால் தான் நான் ஆப்ரேட் பண்ண முடியும், இல்லை ஆப்ரேட் பண்ண முடியாது. இப்போ மனசு இருக்கு, மனசு டைரக்டாக நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பேசும்போது சொல்லுவோம் மனசை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவோம். அந்த டவுட். ஆனால் அதுக்கும் பகவான் அனுகிரகம் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ண, முயற்சி எடுக்கணும். நான் முயற்சி எடுக்கும்போது பகவான் அனுகிரகம் கிடைக்கும். அப்போ தான் அது நடக்கும். சிங்கிள் ஹேண்டடாக நான் பண்ண முடியாது. பகவத்கீதையில் 18th சாப்டரில் கிருஷ்ணர் சொல்றார், ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு ஆத்மா முயற்சி எடுக்கும், புலன்கள் உபயோகிக்கும். கிருஷ்ணர் கடைசியாக சொல்றாரு, என்னோட சாங்ஷன் வேணுங்கிறார். அதுவும் கிருஷ்ணர் சொல்றார். 5 காரணங்கள்ல ஒரு காரணம் நாம் இருந்தாலும் கிருஷ்ணர் இன்னொரு காரணம் இருக்கார். அவரோட அனுகிரகம் இல்லாமல் நான் மனசெல்லாம் அடக்க முடியாது. நாம மனசை அடக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணர் சொன்னபடி செய்தால் நடக்கும். அவரோட அனுகிரகத்தில், அவரோட அனுகிரகம் இல்லாமல் நான் பண்ண முடியாது. இம்பாசிபிள். ஒரு நிமிஷத்துல உடனே கூட நடக்கும், நம்மளோட முயற்சி பொறுத்து. கிருஷ்ணர் சொன்னபடி முயற்சி பண்ணால் நடக்கும், ஏன் இஷ்டத்துக்கு பண்ணால் நடக்காது. அதான் நான் சொல்றேன், உடனே நடக்கும் ஒழுங்கா முயற்சி பண்ணால். அது எல்லாமே மறுபடியும் சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன், எல்லா காரியங்களும் பகவான் சொன்னபடி செய்யணும். அது நான் பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. நாம சொல்றோமா 24 கிருஷ்ணர் நினைச்சிட்டு இருக்கேன்னா அது என்ன நான் கேள்வி கேட்டுக்கணும். பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கிருஷ்ணர் சொல்றார் செய்யணுங்கிறார். மறுபடியும் சொல்றேன், கிருஷ்ணர் சொல்றார் 24 நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறார். ஸ்லோகா இருக்கு, நான் சொல்லல. அதுக்கு நான் தான் காரணம். ரொம்ப என் வாழ்க்கையில சோதனை வருதுன்னா நான் தான் காரணம், அடுத்தவங்க கிடையாது. நான் தான் காரணம். அதுக்கு நிவர்த்தி கிருஷ்ணர் சொல்றார், நான் சொன்னபடி செய்யுங்கிறார். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில பிரச்சனை வரைக்கும் நான் தான் காரணம், அடுத்தவங்க கிடையாது. போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கலாம்ல, போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கலாம்ல, புரிஞ்சுக்குங்க. போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கலாம்ல. கொடுப்பாருன்னா அது நீங்களாம் கேள்வி கேட்கக்கூடாது. இங்க பாருங்க, ஆச்சாரியா சொல்றாங்க புராணங்கள் படிக்கணும். காரணம் என்ன? நல்லா கேளுங்க, அவசரப்படாதீங்க. ஏன் அவசரப்படுறீங்க? பதில் கேளுங்க, கொஞ்சம் பதில். ஆமாங்க, தலையெழுத்து சரியில்லைன்னா அது நான் தானே, விதி நான் தானே கிரியேட் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவுமே விதிங்கிறது நான் பண்ணது தான் விதி.
பல கோடி ஜென்மம் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த தப்புக்கெல்லாம் இப்போ யார் பதில் கொடுக்க? நான் தான் பண்ணணும். அதுக்கு நான் தான் காரணம். என் வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு நான் தான் காரணம். இது ஒத்துக்காத வரைக்கும் அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது. இம்பாசிபிள். சேலஞ்ச் பண்ணுவேன், முடியாது. முதல்ல அது ஒத்துக்கணும், நான் தான் காரணம் ஒத்துக்கணும். இப்போ பகவான் என்ன சொல்றார் கேட்கணும், அது மாதிரி நடந்துக்கணும். நான் எந்த காரணம், நான் எந்த தப்பு பண்ணல, அப்ப என்ன பகவான் தப்பு பண்றாரு? நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கான தண்டனை வருது, அவ்வளவுதான். இது ஒத்துக்காத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க, உங்க உடம்பு கெட்டு போச்சுங்கிறாருன்னா நீங்க ஏதோ கண்டது சாப்பிட்ருப்பீங்க. இது என்ன கதை இருக்கு? நான் ஜென்ரலாக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என் உடம்பு கெட்டு போகுதுன்னா நான் தப்பா வாழ்ந்திருக்கேன்னு அர்த்தம். ஏதோ தேவையில்லாம சாப்பிட்ருப்பேன். நோ நோ, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. நீங்க தப்பா பேசுறீங்க. நோ, நீங்க பேசுற தப்பு. நீங்க சொல்றது வேதமே ஒத்துக்காது. கருணை அவர் ரெடியா காட்டுற, நீங்க வாங்க ரெடியா இல்ல. நோ, பூஜை புனஸ்காரம் பூஜைகள் நீங்க ஒழுங்கா ஓப்பனா சொல்றேன், பூஜை கலியுகத்துல பர்ஃபெக்டா பண்ண முடியாது. பூஜை ஒழுங்கா பர்ஃபெக்டா பண்ண முடியாது. நாங்க பண்றோம், பர்ஃபெக்டா பண்றோமா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா பண்ணணும். அதனால்தான் நாமா சொல்லணும். ஹரே கிருஷ்ணா டெய்லி எவ்வளவு தடவை சொல்றீங்க சொல்லுங்க? நாமா சொல்றீங்களா இல்லையா? கிருஷ்ணரோட நாமம் சொல்றீங்களா? இதுதான் கேள்வி. சொல்ல மாட்டீங்களா? அப்ப ஒன்றும் பண்ண முடியாது. கிருஷ்ண நாமா சொல்றீங்களா இல்லையா? கிருஷ்ணரோட நாமா சொல்றீங்களா? இதுதான் கேள்வி. அப்ப ஒன்றும் பண்ண முடியாது. இது நான் சொல்ல, சாஸ்திரத்துக்கு நான் சொல்றேன். சாஸ்திரம் சாஸ்திரமா? அப்ப சாஸ்திரம் பொய்யா? அப்புறம் எப்படி சாஸ்திரம் எப்படி சொல்லலாம்? அப்புறம் எப்படி அந்த வார்த்தை சொல்லலாம்? இல்ல சாஸ்திரம் அந்த வார்த்தை எப்படி வரலாம்? சாஸ்திரத்தை குறை சொல்லாதீங்க. நீங்க வாழ்க்கையில் தப்புன்னு சாஸ்திரத்தை ஏன் குறை சொல்றீங்க? குரு பரம்பரை தெரியும், பகவான் நாமா சொல்றீங்களா? அவ்வளவுதான். அப்ப ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் வேதம்ங்கிறது ஒண்ணுதான். வேதத்துல எல்லாம் கரெக்டா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் எல்லா ஆச்சாரியும் சொல்லி தருவாங்க. மாறி சொல்லி கொடுக்கணும்னு தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். நோ, தயவு செய்து பகவத்கீதை படிங்க. நீங்க பகவான் மேல குறை போடாதீங்க. என்ன தப்பு அது. முதல்ல பகவத்கீதை படிங்க. இதுல இருக்கிற மாதிரி வாழ்றீங்களா இல்லை நீங்க பாருங்க. இப்படியெல்லாம் இது சரி கிடையாது. முதல்ல நான் தப்பு பண்றேன், நான் ஒத்துக்கணும். நான் தப்பே பண்ணல, பகவான் கருணையை காட்ட மாட்டேங்கிறது இது சரி கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. நோ நோ, அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. எனிவே, எஸ், நீங்க சொல்ற தப்பு நான் சொல்றேன். நான் பகவானை குறை சொல்லாதீங்க. நெவர். எனிவே, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय। प्रेमानंद तत्सत।